பசியே பிரபஞ்சகம், பிரபஞ்சகமே பசி. பசி எடுத்ததா மகிழ்ச்சியாக உணவு சாப்பிடுங்கள். அப்பா அம்மா வீட்டிலே வச்சுன்னு பத்திரமாக பார்த்துக்கொள்ளுங்கள். ஆதி தாய் தந்தை, இரவு பகல். ஆதி வானம் வெள்ளை நிறம், பூமி கருப்பு நிறம். ஆதி தாய் தந்தை துணையோடு பசி உணவு மகேந்திரன் நிகழ்ச்சியை துவங்குகின்றேன். பசி 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 பசி, ஆக்கவும் செய்வது அழிக்கவும் செய்வது பசி. கணீர்னு கொடுத்துருக்கேன், இதாங்க உண்மை. புரியுதுங்களா? சரி, இப்போ நீங்கள் பசி உணவுக்குள்ளே வந்துட்டிங்கன்னா உலகத்தில் யார் கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லலாம். 800 கோடி பேருக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள். நான் 800 கோடி பேருக்கு சொந்தக்காரருங்க. மனுஷனுக்கு, எல்லா ஜீவராசிக்கும் சொந்தக்காரங்க. உயிர் இருக்கிற அத்தனை ஜீவராசிக்கு நான் சொந்தக்காரன். ஒன்று எடுத்தங்க பசின்னு. நீங்களாம் என்ன பண்ணாலும் ஒன்று சேர்க்கவே முடியாது. உலக சமாதானமே பசியில் தான் வரும். மீறி எவ்வளோ சொல்லிங்கிறீங்க, சொல்லின்னு சொல்லி சொல்லி லாஸ்ட்டில் என்ன ஆகுது, டயர்டாகிடுவீங்க. புரியுதுங்களா? ஆதியில் மட்டும்தான் ஒன்று சேர்க்க முடியும் எல்லாரையும். இப்போ பசியில் நான் எல்லாரையும் ஒன்று சேர்ப்பேன். பசியை எந்த மதம்னு கேட்டால் என்ன பதில் சொல்லுவீங்க? மொத்த பேரும் சைலண்ட்டாக இருப்பீங்க. பசி எந்த மதத்துக்கு சொந்தன்னு கேட்பேன், என்ன பதில் சொல்ல முடியுமா? முடியாது. அமைதியாக இருக்கணும் நீங்கள். புரியுதுங்களா? சரி, இப்போ மருத்துவங்கள் இருக்குது, முத்திரா இருக்குது, இன்னும் ஏகப்பட்டது இருக்குது. நீங்கள் எந்த ட்ரீட்மெண்ட்டு எந்த மருத்துவர் பார்த்தாலும் சரி, ஒரே ஒரு செயலை தான் செய்ய முடியும். இந்த உடலில் பசி இருக்கிறது, பசிக்கு ஏற்ற அளவுக்கு உணவு உள்ளே போனால் ஆரோக்கியம். பசி அதிகமாகி உணவு கம்மியாக கொடுத்தாலும் நோய். பசி கம்மியாக இருந்து உணவு அதிகமாக போனாலும் நோய். பசி டிஸ்டர்பன்ஸ் ஆகும், இதுதான் நோய். புரிஞ்சிடுச்சிங்களா? இங்கே எதை செஞ்சாலும் ரெண்டே செயல் தான். இந்த கால்சியம் மெக்னீஷியன் நடத்துவேன். இரவு பகல்னு கையில் எடுக்கிற பாருங்க. யாரும் இரவு பகலை கையில் எடுக்கல, அதனால தான் சரியாக விளக்கம் கொடுக்க முடியல. நான் இதை கையில் எடுத்ததால் விளக்கம் என்னால் கொடுங்க. உணவு உள்ளே போகிறத சமநிலை செய்கிறீங்க நீங்கள். இது ஒன்று தான் நீங்கள் செய்கிறீங்க. மருத்துவம் எந்த மருத்துவமாக இருந்தாலும் அது அளவோட உணவு உள்ளே போகிறதால பசி பெருகி நோயிலிருந்து குணமடைகிறார்கள். ஆழ்ந்து சிந்திங்கள்.